பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் சிவகாசி MS யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பங்குனி உத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். என்னைக்கு பங்குனி உத்திரம் வருகிறது என்றால் ஏப்ரல் 1ஆம் தேதி. ஆங்கில மாதத்துக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி வருகிறது. இதுல என்ன மாதிரியான கிரக மாற்றம் நம்ம பார்க்க போறோம்னா கால புருஷனுக்கு 5ஆம் இடமான சூரிய பகவானும் மேலும் கால புருஷனுக்கு 4ஆம் இடமான சந்திர பகவானுடைய இணைவும் ஏற்பட போகிறது. ஒரு தெய்வங்களோட திருமணம் அதிகமாக நடந்தேறிய மாதம்னா பங்குனி உத்திரம் சொல்லுவாங்க. அதாவது சிவன் பார்வதி திருமணம், முருகன் தெய்வானை திருமணம், மேலும் பாத்தீங்கன்னா ரங்கநாத ரங்கநாயகி திருமணம், அந்த மாதிரியான ஒரு சிவபெருமானு முருகன் பெருமாள் இவங்களுடைய திருமணம் அதிகமா நடந்தேறிய மாதம், கடவுளின் திருமணங்கள் அதிகமா நடந்தேறிய மாதமா நம்ம பங்குனி உத்திரத்தை சொல்லலாம். இந்த பங்குனி உத்திரம் பொதுவாகவே என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பொதுவா ஒரு பெரிய பலனா நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல. அதாவது நம்மளுக்கு ஒரு வயசு ஆயிடுச்சு, இந்த வயசுக்கு அப்புறம் திருமணம் கண்டிப்பா பார்த்தாகணும்னு சொல்லி அதாவது ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்ப்போம். ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா லைஃப்ல செட்டில் ஆயிருச்சு, நான் லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் திருமணம் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் இருக்கும்போது லைஃப்ல செட்டில் ஆயிருச்சு. சரி இப்ப திருமணத்துக்கு உண்டான ஏதாவது பார்ப்போம், திருமணம் முடியும்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு தடங்கள் வந்திருக்கும். என்ன தடங்கள்னே உங்களுக்கு தெரியாது. அதாவது வருமானம் நல்லா வர மாதிரி இருக்கும். ஆண்களா இருந்தீங்கன்னா வருமானம் நல்லா இருக்கும், ஒரு சொந்த வீடு வச்சிருப்பீங்க, இல்லாவது உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும், நல்ல கேரக்டர் எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்புறம் ஏன் திருமணம் தாமதமாகுது? இதே இது ஒரு பெண்ணா இருக்கீங்க, நல்லா படிச்சு வெல் செட்டில்டு, நல்ல ஒரு நீங்களும் ஒரு நல்ல ஜாப்ல இருக்கீங்க, ஒரு அரசாங்க உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு கூட இல்ல எனக்கு இந்த திருமணம் நடக்க மாட்டேங்குது ஏன்னு தெரியாது, நிறைய குழப்பங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த பங்குனி உத்திரம் மாதம் என்ன மாதிரியான பலன்களை தருதுன்னா திருமணத்திற்கு உண்டான யோகத்தை தருது. பொதுவா முன்னாடில இருந்து பழங்காலத்துல இருந்தே நம்ம ஊர்ல உள்ள பழக்கம் என்னன்னா ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிற திருமணம் நடக்கிற வீடுகள்ல நம்மள வீட்டுல உள்ள பெரியவங்க நம்மளை கூட்டு போவாங்க. திருமண வயதில் உள்ள அவங்களுடைய பிள்ளைகளை கூட்டு போவாங்க. எதனாலனா அந்த யோகம் அந்த வைப்ரேஷன் நம்ம குழந்தைகளுக்கும் கிடைக்கணும். அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச திருமணமாவே இருக்காது, ஆனா யாரு மூலமாவது பக்கத்து வீட்டுக்காரங்களே சொல்லுவாங்க, ஏக்கா பாப்பாக்கோ தம்பிக்கோ இவ்வளவு நாளா திருமணம் தாமதமா போய்கிட்டு இருக்கலாம், இவ்வளவு வயசாயிடுச்சுலக்கா, நீங்க பாப்பா என் கூட அனுப்புங்க, என் சொந்தக்காரங்க திருமணம் நடக்கும் போது நான் கூட்டு போயிட்டு வாரேன்னு சொல்லி கூட்டு போவாங்க. இதெல்லாம் நம்ம நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்பவும் சில கிராமங்கள்ல நடக்கத்தான் செய்யுது. இப்படி முக்கியமான திருமண நாளங்கள்லாம் கூட்டு போகும்போது அந்த திருமணத்திற்கான வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம மேல விழுகும் போது திருமணத்திற்குண்டான யோகம் கண்டிப்பா கிடைக்கும். அதாவது சாதாரணமா மனிதர்களுக்கு நடக்கிற திருமணத்திலேயேவும் இவ்வளவு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்குது. ஒரு திருமணத்திற்கு போனதுனால இன்னொருத்தவங்களுக்கு திருமண வாழ்வு உண்டாகுது அப்படின்னா தெய்வங்களுக்கு திருமணம் நடக்கிற நாள்ல அந்த உகந்த நாள்ல நம்ம ஒரு கோவில் ஒரு வழிபாடு செய்வது மூலமா என்ன மாதிரியான ஒரு பலாபலன்கள் நம்மளுக்கு தருது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தினங்கள்ல முக்கியமான மாதங்கள்ல நம்ம சொல்லக்கூடிய மாதம் பங்குனி மாதம். இதுல உள்ள ஒவ்வொரு தினங்கள் சிவன் ஒரு சில உங்க ஊர்ல எல்லாம் திருவிழா டைம் நடந்துக்கு இருக்கும். அதாவது இந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு கோயிலும் சிறப்பம்சமா பண்ணுவாங்க. சிவன் பார்வதி கல்யாணத்தை பெரிய அளவுல பண்ணுவாங்க. இல்ல வள்ளி தெய்வானை முருகன் இவங்க கல்யாணம் ஒரு ரொம்ப பெரிய விமர்சனமா நடக்கும், விமர்சையா நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரங்கநாதர் ரங்கநாயகி திருமணம், ஆண்டாள் ஆண்டாள் ரங்கமனாளார் இவரோட திருமணம், இவருங்க எல்லா திருமணமும் ஒவ்வொரு கோவில்லையும் அதற்கேத்தபடியான தினங்கள்ல கண்டிப்பா நடக்கும். இந்த டைம்ல திருமணம் ஆகாத ஆண்களும் சரி பெண்களாக இருந்தாலும் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களால முடிந்த நேரம் போய் கண்டிப்பா அந்த தினங்கள்ல கண்டிப்பா போய் வழிபாடு நடந்துட்டு அந்த திருமணம் நடக்கிற நேரத்துல போய் அந்த முக்கியமான நிகழ்வை பார்த்துட்டு வாங்க. அதன் மூலமா உங்களுக்கு இந்த வருடத்திற்கு உண்டான இந்த மாதத்திற்கு உண்டான திருமணத்திற்கு உண்டான ஆசீர்வாதம் நிச்சயமா கிடைக்கும். ஓகே, திருமண பலன் கிடைச்சிருச்சு. ரொம்ப முக்கியமா ஒரு மனுஷனுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கே, நிம்மதியே இல்லாம இருக்கு, என்னதான் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த பங்குனி உத்திர நாள்ல கோவிலுக்கு போய் கண்ணை மூடி தியான நிலைமையில உட்கார்ந்துருக்கு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களால என்ன நேரம் போக முடியுதோ காலையில இருந்து இரவுக்குள்ள ஏதேனும் ஒரு நேரத்துல கோவில போய் உட்கார்ந்துருங்க.
அப்படி உட்காரது மூலமா உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். முடிவே இல்ல, ஒரு தெளிவான விஷயமே இல்லாம ஒரு குழப்பத்திலேயே நான் இருக்கேன், இந்த குழப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடு கடவுளே, நான் என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லி மனம் உருகி அந்த நாள்ல போய் வேண்டும் பொழுது உங்களுக்கு அதற்கான விடை கொடுக்கிறார் கடவுள். சிவன் பார்வதி சன்னதியா இருந்தாலும் சரிதான், இல்ல முருகர் சன்னதியா இருந்தாலும் சரி, பெருமாள் கோயில்னாலும் சரி, உங்க வீட்டு பக்கத்துல என்ன கோவில் இருக்கோ போய் உட்கார்ந்துருங்க. இந்த மாதிரியான நிறைய நற்பலன்கள் பலாபலன்களை கொடுக்கிறார். அப்புறம் ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம், நான் என்ன செயல் செஞ்சாலும் தடைகள் வந்துகிட்டே இருக்கு, குடும்ப பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்கு, குடும்பத்துல நிம்மதியே இல்ல, ஏன்டா வீட்டுக்கு வரேன்னு இருக்கு, ஏதாவது ஒரு வகையில கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வாக்குவாதம் வந்துகிட்டே இருக்கு, எப்பதான் சரியாகும்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, மெயினா கணவன் மனைவியோட சேர்ந்து போய் அந்த பங்குனி உத்திர நாள்ல வழிபாடு பண்ணுங்க. அந்த திருக்கல்யாணத்தை கணவன் மனைவியோடு சேர்ந்து போய் பாருங்க, ஒற்றுமை அதிகரிக்கும். எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேங்கிற மாதிரியான ஒரு உறுதி அந்த 2 பேத்துக்கும் உங்க ஏற்படும். எதனால 2 பேரும் சேர்ந்து சமாளிச்சுக்கலாம், நம்மளால பார்க்க முடியுங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தருக்கு மேலுள்ள ஒருத்தரோட அன்பு அதிகரிக்கும். அந்த திருக்கல்யாணத்தை கண்டிப்பா தவறாம உங்க குடும்பத்தோட, உங்களுடைய கணவன் மனைவியோட நீங்க போய் பாருங்க. அதற்கு உண்டான பலன் அந்த ஒரு மாதம் மட்டுமே கிடையாது, உங்கள் வாழ்நாளுக்குரிய அனைத்து பலனுமே அந்த ஒரு நாள்ல உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதமே சிறப்பான மாதம். அதனால மேலும் ரொம்ப முக்கியமான அடுத்த விஷயம் என்ன சொன்னா, குழந்தை பேர் இல்லாத தம்பதியினர் நிச்சயமா போய் வழிபாடு பண்ணுங்க, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அந்த நாள்ல போய் உங்களுக்கு கோயிலுக்கு எந்நேரம் போக முடியுதோ போய் நீங்க பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்துருங்க, நல்ல மனமுருகி வேண்டுங்க, வேண்டி அதன் மூலம் ஒரு நெய் தீபம் வழிபாடு போடுங்க. உங்களுக்கு நிச்சயமா அதற்குண்ட பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அனைவரும் இந்த பங்குனி உத்திரம் நாளில் கடவுளின் ஒரு ஒரு மனப்பூர்வமான வேண்டுதலுடன், கடவுளின் வழிபாடுடன் உங்கள் குடும்பமும் உங்களுடைய சுற்று வட்டாரமும் உங்கள் நண்பர்களும் அனைவரும் நலுடன் இருக்க வாழ்த்துக்கள்.